என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, காஞ்சிபுரத்தின் நெசவு தெருக்களில் சாதாரண தையல்காரரின் மகனாக பிறந்து இன்று உங்கள் இதயங்களில் அண்ணாவாக வீற்றிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். என் இளமை காலத்தில் பச்சையப்பன் கல்லூரியில் நான் கற்ற கல்வி என்னை வெறும் பட்டதாரியாக்கவில்லை, சமூக சிந்தனையாளனாக மாற்றியது. தந்தை பெரியாரை நான் சந்தித்த அந்த நிமிடம்தான் என் வாழ்வின் திருப்புமுனை. நீதி கட்சியில் நான் நுழைந்த போது அது ஒரு சாதாரண கட்சியாக இருந்தது. 1944 சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்ய நான் தீர்மானம் கொண்டு வந்தபோது அது வெறும் பெயர் மாற்றம் அல்ல, அது ஒரு இனத்தின் எழுச்சி. பின்னர் சில கருத்து வேறுபாடுகளால் 1949 திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் தொடங்கிய போது பலர் இது நிலைக்காது என்றார்கள். ஆனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 சொற்களை மூலதனமாக கொண்டு எளிய தொண்டர்களின் துணையோடு கோட்டையை பிடித்தோம். 1967 நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது என் மனதில் இருந்த முதல் ஆசை இந்த மண்ணிற்கு பெயர் சூட்டுவதுதான். மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று நான் சட்டமன்றத்தில் முழங்கிய போது அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அத்தோடு நில்லாமல் இருமொழி கொள்கையை உறுதி செய்தேன். வைதீக சடங்குகள் இல்லாத சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் தந்தேன். எழுத்தாளனாக நான் எழுதிய ஓர் இரவு, வேலைக்காரி போன்ற கதைகள் வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்ல, சமூக மாற்றத்திற்காக. நான் எப்போதும் சொல்வது போல, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. எதிர்கருத்து உடையவர்களையும் மதிப்பதுதான் ஜனநாயகம். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தட்டி கேட்கும் துணிச்சல் இருக்க வேண்டும், தொண்டர்களுக்கு பொறுமை இருக்க வேண்டும். நான் மறைந்தாலும் என் கொள்கைகள் உங்கள் வழியாக வாழும். திராவிட பேரியக்கத்தை என்றும் காத்திடுங்கள். வாழ்க தமிழ்நாடு, வெல்க ஜனநாயகம்.